சீமானை அதாவது அதிகமாக ஆதரிக்கிறது இன்றைக்கு பாஜகவை இன்றைக்கு சீமான் ஆதரிக்கிறார். திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில இவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சீமானை பாஜக இயக்குகிறது, RSS இயக்குகிறது அப்படின்னு டாக்டர் சஃபி சொல்றார். இதுல இந்த ஒரு நிலைப்பாடை வச்சு இந்த கட்சி இயக்குறாங்க, இந்த கட்சியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் இப்ப பெரியார் எதிர்ப்பு எடுத்திருக்கிறாரு, பாஜகவும் பெரியார் எதிர்ப்பு இருக்கு. அந்த நேர்கோட்டுல இணைறாங்க, சீமான் அவர்களுக்கு ஆதரவா நிக்கிறாங்க. பெரியாரோட கருத்துக்கள் பல கருத்துக்கள்ல முரண்பட்டு நிற்கக்கூடிய பாஜக அதை இன்னைக்கு அது வலு சேர்க்கும் விதமா அண்ணன் சீமான் அவர்கள் அதை தொடர்ந்து பேசும் பொழுது அதற்கு வலு சேர்க்கிற விதமா பாஜக ஆதரவு கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமே தவிர, அண்ணன் சீமான் அவர்களோட எல்லா கருத்துக்களோடையுமே ஒன்றி போய் பாஜக இல்ல. அதே நேரத்துல ரெண்டுக்குமே முரண்பட்ட இருக்கு. இப்ப சீமான் அவர்களுமே பாஜக பல இடங்களை எதிர்த்திருக்காரு அப்படிங்கிறது. திடீர்னு பெரியார் எதிர்ப்புக்குள்ள வராங்களே நாம் தமிழர். இப்ப ஏன்னா இதற்கு முன்பு அவர் பேசிய காணொலிகள் இருக்கிறது, எல்லாமே டிஜிட்டலைஸ்டு தான் இருக்குது, அவர் கொடுத்த அறிக்கைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு இல்லையா? அதுல எல்லாம் பெரியாரை ஆதரித்து அவர் பேசியதெல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப திடீர்னு இவர் ஏன் பெரியார் எதிர்ப்பை எடுக்கிறாரு? இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. எப்படி நாம் தமிழக வெற்றி கழகம் விஜய் கட்சி வந்தோடனே நாம் தமிழர் இப்படி பேசுதான்ற கேள்வி இருக்கோ, பாஜகவுடைய ஆயுதத்தை எடுத்துக்கொள்ள அவர் இப்படி செய்கிறாரோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பாஜக தானே பெரியார் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, சித்தாந்த முரண் அப்படின்னு இருந்தாங்க, திராவிட எதிர்ப்புன்னு. அப்படியும் ஒரு பார்வை இருக்குல்ல. இல்ல அதான் பாஜக பதற்றம் அடையணும். இப்ப எங்க நம்ம கொள்கையை பேசிட்டாரே, இந்த ஓட்ட அவர் பிரிச்சிருவாரோ, இப்ப திமுக எதிர்ப்பு பெரியார் இல்ல அதுதான் சொல்றேன். அந்த சித்தாந்தத்தை தான் ஆதரிக்கிறோம். அவர் பெரியார் எதிர்க்கிறாரு, அந்த கொள்கையை வலு சேர்க்கும் விதமா பாஜக ஆதரிக்குது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அதுல பல்வேறு முரண்கள் இருக்கு. பெரியாரோட கருத்துக்கள்ல திமுகவுமே பல முரண்கள் இருக்கு. அதனாலதான் பெரியாரோட முரண்பட்டு வெளியே வந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இன்ன வரைக்கும் அறிவாலயத்துக்குள்ள செலவைக்கல அப்படிங்கறதையும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அது பல்வேறு, அது திமுகவோட தனிப்பட்ட விருப்பமா இருக்கலாம். ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, இப்ப அண்ணன் சீமான் அவர்களை இப்ப திமுக எதிர்க்கிறது ஒருவேளை விஜய் மேல இருக்க பயமா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. ஏன்னா விஜய்க்கு போக்கஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால இந்த ஓட்டுகளை பிரிச்சு விடுறதுக்காக சீமான் அவர்களை இப்ப அவங்க திடீர்னு போக்கஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் எழ ஆரம்பிக்குது இல்லையா? ஏன்னா திமுகவோட ஒரு தந்திரம் எப்பயுமே யாரையுமே பேசி பெரிய ஆளாக்க கூடாது அப்படிங்கறத அது சாமர்த்தியமா கையாளுவாங்க. இப்ப தொடர்ந்து நாம் தமிழரை தாக்கிக்கிட்டே இருக்கிறது அதுவுமே நேரடியா திமுக பண்ணலதான், திமுகவோட ஆதரவு இயக்கங்கள் பண்றாங்க அதிகமா. அப்படிங்கிறப்ப அது சீமான் அவர்களை ஒரு லைம் லைட் கொண்டு விஜய் அவர்களோட அந்த போக்கஸ அந்த கட்சியுடைய மாணவர் அணி பொறுப்புல இருக்கிறாருங்க, கட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சனுங்க. அவர் தலைமையில தான் அன்னைக்கு போய் மாற்று கட்சியில இருந்தும் நாம் தமிழர் கட்சியில இருந்தும் போய் இணைகிறாங்க. அப்ப நீங்க திமுக எதிர்க்கல, திமுகவுடைய சோகால்டு ஆதரவு இயக்கங்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்றது எப்படி சரியான ஒன்றா இருக்கும்? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை இன்னைக்கு ராஜீவ்காந்தி நடத்துறாரு. இல்ல அதான் சொல்ல, திமுக அந்த தந்திரமா கொண்டு போறதுக்கு, அதாவது இப்ப சீமான் அவர்களை பேசி பெரிய ஆளாக்க வேண்டாம் அப்படிங்கறத மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை சாதுரியமா கையாளுவார். யாரையுமே பேசி அவர்களை பெரிதுபடுத்த விரும்பல அப்படிங்கறது அவரோட எல்லா பேட்டியிலுமே அவர் சொல்லக்கூடிய ஒரு இதா இருக்கும். யாரையுமே நான் அவரை பத்தி நான் பேச விரும்பல, அவரை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பலன்னு யாரையும் பெரிய ஆளாக்காம இருப்பாங்க. அப்ப அது நாம் தமிழர் எதிர்ப்பை இவர்கள் அதிகப்படுத்துறது விஜயோட அந்த ஒரு போக்கஸ குறைக்கிறதுக்கான ஒரு தந்திரமாவும் இருக்கலாம். ஏன்னா திமுக அது சாமர்த்தியமா பண்றாங்க. ஏன்னா மிக நீண்ட பாரம்பரியம் கொண்ட திமுக முதல்ல ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்ப நீங்க சொல்ற இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸ், டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான் காரணம்னா, முதல்ல யார் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சான்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப யாருக்கு டைவர்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னு இந்த பிரச்சனை முன்னாடி வந்திருக்குன்னு கேள்வி இருக்குல்ல. அப்ப அந்த டைவர்ஷனை யாரு இயக்குறான்றது ஒரு கேள்வியா இருக்கும்ல. இல்ல பெரியார் எதிர்ப்புங்கிறது இங்க பல காலகட்டங்கள்ல பேசப்பட்டுதான் வந்துகிட்டு இருக்குது. பாஜக பேசுறாங்க, தமிழ் தேசியவாதிகள் பேசுறாங்க, தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பெருசுபடுத்தணுமா வேண்டாமாங்கிறத திமுக முடிவு பண்ணுது. இவர் ஏற்கனவே ஆதரிச்சு பேசினாரு, இன்னைக்கு எதிர்த்து பேசுறாரு அப்படிங்கிற புள்ளியில இருந்து தானே அதை அவங்க அணுகுறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் பல காலத்துக்கு முன்னாடியே பெரியார் அவர்கள் எதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது ஏற்கனவே சொன்னாரு, இது பெரியார் மண்ணு இல்ல, இது பெரியாரே எங்களுக்கு மண்ணு அப்படின்னு ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் எல்லாத ஒரு பெரிய சொன்னாரு அவரு, இப்பதான் சொன்னாரு. அது இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லல. இல்ல முன்னாடி சொல்லியிருக்கிற, முன்னாடியுமே பெரியார் ரொம்ப விமர்சிச்சிருக்காரு. இப்ப தினந்தோறும் ஒவ்வொரு கருத்தெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால அது வினைக்கு எதிர்வினை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா இதை உயிர் போட வச்சிருக்கிறது திமுகவோட தந்திரமா தான் பார்க்கலாம். ஏன்னா இதுதான் அரசியல். அவர்கள் மத்த எந்த வேங்கவேல் போன்ற பிரச்சனைகள், மத்த இந்த அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற பிரச்சனைகளை விட இதை ஒரு ஹைலைட் பண்றாங்க. இது திமுக. இந்த வேங்கை வயலோ அண்ணா யூனிவர்சிட்டியோ இங்க பேசு பொருளாகாம இருக்கா, இல்ல செய்திகள்ல அது கவனம் ஈர்க்கப்படாம இருக்கா? அதுக்கான கவனங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுக்கிட்டு தானே இருக்கு. ஆனால்
ஆனால் இது இது ஏன் மீண்டும் மீண்டும் பேசுபொருள் ஆயிட்டே இருக்கு அப்படின்ற இடத்துல இன்னைக்கு யாரு கருத்தை முதல்ல சொன்னாங்கங்கிற கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. பெரியாரை குறித்து புகழ்ந்து பேசியவரும் அவரே, பெரியாரை எதிர்த்து பேசுபவரும் அவரேவா இருக்கும் பொழுது ஏன் இந்த சேஞ்ச் அவருக்குள்ள வந்தது? இல்ல அதாவது அது கேள்வி கேட்கறாங்க, அதுக்கான பதில் அவர் சொல்றாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கே தவிர, இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பெரியார பத்தி பேசுறத தொடர்ந்து அதை கேள்வியா கேட்டு 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 அதை பெருசாக்கிட்டே போறாங்க. அப்புறம் அதற்கான அந்த எதிர்வினைகள், போராட்டங்கள் இப்படி தொடர்ந்து வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ சீமான் அவர்கள் பல இடங்களில் பல கொள்கை நிலைப்பாட கருத்துக்களை தானே சொல்ல போறாங்க. இல்ல அதான் அவர் நிலைப்பாடு மாத்திருக்கிறாருன்னா, பெரியாரே நிலைப்பாடுகளை காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு சர்ச்சையா இருக்குது. பெரியாரே வந்து கடந்த காலங்களோடு பேசியிருக்கிறாரு, அப்புறம் அதுல இருந்து மாற்றி திருச்சி மாத்தி பேசியிருக்கிறாரு. முதல்ல கேட்டேன், கொள்கை நிலைப்பாட மாத்திக்கிறது காலத்தின் தேவையாவோ காலத்தின் சூழல்லையோ வந்து ஒரு மனித இயல்பு. நான் அதை கூட சொல்லல. அது எந்த இடத்துல எடுக்கிறோங்கிறத பொறுத்து இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு கொள்கை, நாளைக்கு ஒரு, எந்த இடத்துல தேவைப்படுது, இன்றைய காலகட்டத்திற்கும் அது தேவைப்படுதாங்கிற அடிப்படையில இருந்து அதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லணும்ல, ஒரு ஜஸ்டிபிகேஷன். நான் இந்த கொள்கை நிலைப்பாட்டில இருந்து முரண்படுறேன்னா அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கணும், அதற்கு ஒரு வாதம் இருக்கணும், அதனால ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கணும், இல்ல அந்த பாதிப்பை சரி செய்ய இதுதான் பிரச்சனையா இருந்துச்சுன்னு ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கணும்ல. அந்த நிலைப்பாடே இல்லையே. இதுல என்ன நிலைப்பாடு அப்படி இருந்ததா நீங்க பார்க்கறீங்க? இல்ல அதான் நம்ம சொன்ன கடந்த காலங்கள்ல அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவர்களோட பேச்சுக்களை தான் வந்து பேசினாரு. மிக கொச்சையா வந்து இந்து மதத்தை விமர்சிச்சு பேசினது எல்லாமே இருக்குது. அதனாலதான் பாஜகவே சீமான் அவர்களை தொடர்ந்து எதிர்த்து வந்ததுன்னு பார்த்தோம். ஏன்னா கடவுளை பத்தி ரொம்ப கொச்சையா பேசுறது, தரம் தாழ்ந்து பேசுறதுலாம் இருந்தது. இன்னைக்கு அவர் நிலைப்பாடை மாத்திக்கிட்டு இன்னைக்கு வந்து அந்த வழிபாட்டு முறையில தமிழர் வழிபாடு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த இதுக்குள்ள வந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம். சோ அவர் வந்து இன்னைக்கு தெளிவடைஞ்சிட்டு வராரு அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால விமர்சனங்களை வைக்கையிலே முருகனை முப்பாட்டன்னு தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அதனால வந்து அததான் செந்தில் அட்ரஸ் பண்றாரு. சாஃப்ட் இந்துத்துவாவை அவரை வந்து இது பண்றாருன்னு. இது பிரச்சனை, பதட்டப்பட வேண்டியது பாஜக. இல்ல அதுதான் இல்ல இங்க வந்து நாத்திகத்துக்கு இங்க ஓட்டு வங்கி கிடையாதுங்க. ஏன்னா பெரியாருக்கு இங்க ஓட்டு வங்கி கிடையாது. பெரியார் வந்து அவர் வந்து அதனாலதான் இயக்க அரசியலுக்கு போனார். பெரியார் வந்து ஓட்டு அரசியல் ஏன் பண்ணலைன்னா, இந்த மக்களுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு போய் ஓட்டு வாங்க முடியாது, காட்டமா, ஏன்னா அவரோட விமர்சனங்கள் காட்டமா இருக்கும், கடுமையா இருக்கும். அப்படி பேசுறவருக்கு கண்டிப்பா ஓட்டு போட மாட்டாங்க. பெரியாருக்கு எதிராக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. திமுக ஓட்டு போடாதீங்கன்னு பெரியார் சொன்னப்பதான் திமுக ஓட்டு போட்டாங்க. அதை நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்குமே வந்து பெரியாரை தூக்கி பிடித்துதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா திராவிட கட்சிகளும் இன்னைக்கு இவர் மீது விமர்சனம் வைத்திருக்கிறது. இப்ப அதிமுகவும் வைக்குது. திமுகவும் அதிமுகவும் பெரியாருங்கிற புள்ளியில பல்வேறு அவர்களுக்குள்ள கள அரசியல், நடப்பரசியல், அன்றாட அரசியல், அலுவல் அரசியல் எல்லாம் அவங்க நிறைய முரண்களோட இருந்தாலும் கூட பெரியாருன்னு வரும்பொழுது திமுகவும் அதிமுகவும் ஒன்னா நின்று இருக்காங்க. அப்ப அந்த இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி இங்க ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அப்ப பெரியார் அப்படிங்கிறது வந்து வாக்கு வங்கியே இல்லைன்னு ரஞ்சித் சொல்றதுக்கு ஒரு வாதம் வேணும்ல, ஒரு தரவு வேணும்ல. அது என்ன தரவு? அவர் வாக்கு வங்கி அரசியலுக்கு வரல, ஆனா அவரை பிம்பமாக வைத்து இங்க ஒரு அரசியல் இருக்குல்ல. அதுதான் சொல்றேன், அந்த பிம்பமா உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா அந்த காலகட்டத்துல பெரியாரோட விமர்சனத்துல இருந்து தப்பிக்க கொள்கை சார்ந்த இந்த இரண்டு கட்சிகளும் ஏதோ ஒரு இடத்துல நிக்கிறாங்களே. இல்ல அதுதான் சொல்றேன். இன்னைக்கு திமுக எத்தனை பேருக்கு வந்து பெரியாரோட கொள்கைகளும், அதிமுக எத்தனை பேருக்கு பெரியாரோட கொள்கைகளும் முழுசா தெரியும்னு தெரியாது. பெரியார படித்து இன்னைக்கு வந்தவர்கள் கிடையாது. இன்னைக்கு அதிமுக முழுக்க முழுக்க எம்ஜிஆர் அவர்களை மட்டும்தான் வச்சு கொண்டு போறாங்களே தவிர பெரியாரை பத்தி அவர்களுக்கு இனிமே தெரியாது. அதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. திமுக மூத்த நிர்வாகிகளுக்கு வந்து பெரியாரை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர், இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய பல மாவட்ட செயலாளர்கள், பல அமைச்சர்களே வந்து நடத்துறாங்க. திராவிடம் 2.0 ஒரு பாசறை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க மாவட்டங்கள்ல. அது மூலமா கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு சேர்க்கிறாங்க. இல்ல இன்னைக்கு மூத்த அமைச்சர்களே வந்து பெரியாரோட கருத்துக்களை படிச்சிருந்தாங்கன்னா இப்படி நடந்திருப்பாங்களா, இல்ல பெரியாரோட கருத்துக்களை படிச்சனாலதான் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறது கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பல அமைச்சர்கள் வந்து சாதிய வன்மத்தோட நடந்துக்கிறாங்க. பெரியார படிக்கிறாங்க படிக்கலங்கிறது வந்து இன்னொரு கட்சிக்கு பிரச்சனை இல்ல, அது அவங்க கட்சி பிரச்சனை. இப்ப நம்ம அங்க போயிட்டு வேற பக்கம் ரஞ்சித் என்ன டைவர்ட் பண்ணி ஏதோ டைவர்ட் பாலிடிக்ஸ்க்கு கூட்டிட்டு போறாரு. என்னுடைய சீமான் வந்து அவர் பேசியதற்கே முரணாக பேசுகிறார். சஃபி கேட்கிறார் இல்லையா, எதிர்த்தால் அவருடைய நிலைப்பாட்டுல தமிழ் தேசியத்துல மத்திய அரசிடம் தமிழீழத்திற்கு என்ன செய்திருக்கிறது, ஒரு தேசிய அரசியல் தான் அதற்கு இரண்டு நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனையை தீர்க்கணும், அதற்காக அவர் எடுத்த நடவடிக்கை என்னன்னு இது வரைக்கும் என்னன்னு கேட்கிறாரு இல்லையா. அதே மாதிரி இங்கு இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கோ
முகாம்களில் வாழக்கூடிய தமிழர்களுக்கோ இல்ல இலங்கையில் இருக்கக்கூடிய, இப்ப ரஞ்சித் கூட இலங்கையில தான் இருக்காரு, அங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கோ என்ன பேசியிருக்கிறார், என்ன செய்திருக்கிறார் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். நாங்க கூட இதை செஞ்சிருக்கிறோம் அவங்க கிட்ட சொல்றதுக்கு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி இவருக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். இல்ல அது அவர்தான் விளக்கம் சொல்லணும். இன்னொன்னு ஒருவேளை அதுக்குதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு, ஆட்சி அதிகாரம் என் கைக்கு வந்தா நான் செய்வேன் அப்படிங்கறதான் இன்னைக்கு சொல்லி இளைஞர்களை கவர்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஆட்சியில இருந்திருந்தா அதை செஞ்சிருப்பேன் சொல்றாரு. ஒருவேளை அவர் ஆட்சிக்கு வந்தாதான் தெரியும். ஏன்னா எது சாத்தியம் இல்லைங்கிறது இப்ப திமுக வந்து கூட சொன்னாங்க, நாங்க நீட்டை ஒழிச்சிருவோம்னு. ஆனா அவர்களால மாநிலத்துல இருந்து ஒழிக்க முடியாது, மத்தியிலேயே எங்களுக்கு கூட்டணி ஆட்சி அமைஞ்சாதான் ஒழிக்க முடியுங்கிற இப்பதான் தெரியுது. இத்தனை ஆண்டு காலமா அவர்கள் வந்து மத்தியிலையும் மாநிலத்திலையும் மாறி மாறி ஆட்சியில இருந்தும் கூட, கூட்டணி ஆட்சியில இருந்தும் கூட இந்த விஷயத்த வந்து மாநிலத்துல மட்டுமே வெற்றி பெற்று ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுமே கூட சட்டமன்ற தேர்தலுக்கு அதை வந்து ஒரு பிரச்சாரமா முன்னெடுத்தாங்க. நீட் எதிர்ப்பு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமா முன்னெடுத்தாங்க. அன்னைக்கு வந்து மக்கள் இவர்கள் சொல்லல, நாங்க வந்து சட்டமன்றத்துல மட்டும் ஜெயிச்சா போதாது, நாங்க நாடாளுமன்றத்திலேயே ஜெயிச்சாதான் செய்ய முடியுங்கிறத சொல்லல. நாடாளுமன்றத்திலே வாக்குறுதியா தான் கொடுத்தாங்க. அவங்க கூட்டணி தாங்கி இருக்கிற காங்கிரஸை அதை கொடுக்க வச்சாங்க. அதனால நாம அங்க டைவர்ட் ஆகி போக வேண்டாம், அதை டெய்லி பேசுறோம். வந்தாதான் செய்ய முடியும். சரி, நாம் தமிழர் கட்சியுடைய இன்றைய நிலைப்பாடு என்னவாக மாறும்னு பார்க்கிறார் ரஞ்சித்? நாம் தமிழர் கட்சியுடைய இன்றைய நிலைப்பாடு இல்ல, இன்னைக்கு அவர் பெரியார் அவர்களை எதிர்க்கிறாரு. ஏன்னா அது வந்து இன்னைக்கு ஒரு சர்ச்சை பொருளா இருக்கு, பேசு பொருளா இருக்கு, தொடர்ந்து வந்து அது பேசு பொருளாக்கனால அவர் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. அதை கடந்து போனா மத்த இஷ்யூ அவர் பேசுவார் அப்படிங்கறத பார்க்கலாம்.